அமுதான தமிழே நீ வாழி, என் ஆவியிலே கலந்து நாவினிலே தவழும் அமுதான தமிழே நீ வாழி. அன்னசத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10000 நாட்டல், பின்னருள்ள தருமங்கள் யாவும் பெயர் விளங்கி ஒளிர நிறுத்தல், அன்னையாவினும் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்ற புனிதமான கல்விப் பணியை கையில் எடுத்து தருமபுரியில் ஆரம்பித்து இங்கு வரை இந்த செந்தில் கல்வி குழுமத்தினுடைய தாளாளரான மரியாதைக்கும் மதிப்பிற்கும் உரிய திரு கந்தசாமி அவர்களுக்கு என்னுடைய நன்றியை கூறித்தான் நான் இதை துவங்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கட புழுதியில் எறிவதுண்டோ, சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகு அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழுதற்கே என்பது தந்தை ஆரம்பித்த இந்த கல்வி குழுமத்தை மேலெடுத்து செல்ல வேண்டும் என்ற உயரிய நோக்கோடு எனக்கு முன்னால் எங்களை வரவேற்று இந்த கல்வி குழுமத்தினுடைய செயலாளராக என்னுடைய பாசமிகு நண்பராக இங்கே அமர்ந்திருக்கின்ற நண்பர் தனசேகரன் அவர்களே, ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீதென்றெண்ணினோர் மாய்ந்து விட்டார், வீட்டிற்குள்ளே பெண்ணை பூட்டி வைத்த விந்தை மனிதர் தலைகவிழ்ந்தார், ஆணும் பெண்ணும் நிகரனக் கொண்டால் அறிவிலோங்கி இவ்வையம் தழைக்கும் என்ற பாரதியினுடைய வரிகளுக்கிணங்க இந்த பள்ளியினுடைய தாளாளராக மேடையில் இடமிருந்தும் கூட அமைதியாக கீழே அமர்ந்திருக்கின்ற திருமதி தீப்தி அவர்களை நான் உங்கள் முன் பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். இப்படி ஒரு ஒழுக்கமான பிள்ளைகளை பெற்றதற்காக, மாணவ பிள்ளைகளை, மாணவ செல்வங்களை வைத்திருப்பதற்காக, எல்லாவற்றுக்கும் மேலாக தேடி சோறு நிதந்தின்று பல சின்ன சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப்பருவம் மீதி கொடுங்கூற்று கிரையென பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாய் எம்பம் பாரதி. எதையாவது சாதித்து விட்டுத்தான் சாக வேண்டும், நத்தமக்கு கிடைத்தது ஈத்தோர் பிறவி மதித்திடுமின் அப்படிம்பார் அப்பர் தேவாரத்தில். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒரு போலீஸ் ஆஃபீஸராக வேலை பார்த்து தமிழ்நாட்டிலேருந்து மகாராஷ்டிராவுக்கு போய் மகாராஷ்டிராவில் உள்ள அத்துணை கொள்ளைக்காரர்களும் அவருடைய பெயரை சொன்னாலே பின்னங்கால் பிடரில் பட ஓடிக்கொண்டிருந்த ஒரு காலம் இருந்தது. அப்படி பணிபுரிந்து முடித்துவிட்டு அதற்கு பிறகு சமூக சிந்தனையோடு தான் பிறந்த மண்ணுக்கு ஏதேனும் செய்ய வேண்டும் என்று இங்கே சிறப்பு விருந்தினராக வந்து அமர்ந்திருக்கின்ற மரியாதைக்குரிய பாசத்துக்குரிய நண்பர் திரு சிவானந்தம் அவர்களே, இதை விட ஒருபடி என்னுடைய நண்பனாக, என்னோட பேட்ச்மேட்டாக, கொங்கு குளோபல் மையத்தினுடைய ஆரம்ப தலைவராக தொடர்ந்து அதை சீரும் சிறப்புமாக நடத்த வேண்டும் என்ற உயரிய எண்ணத்தோடு வெள்ளத்தனையது மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு என்று இந்த மேடையில் அமர்ந்திருக்கின்ற பாசமிகு நண்பர் ரத்ன சபாபதி அவர்களே, அவருடைய மருமகனாக மேடையில் அமர்ந்திருக்கின்ற ஒரு பள்ளியினுடைய தாளாளராகவும் கூட அமர்ந்திருக்கின்ற தம்பி வெங்கடேஷ் அவர்களே, ஆண் ரவிந்தடங்கிய கொள்கை சான்றோர்களாக பல கல்வி குழுமத்தினுடைய தலைவர்களாக எல்லார் பேரையும் சொன்னால் அதுக்கே நேரம் ஆகிடும். எனக்கு முன்னால் அமர்ந்திருக்கின்ற ஆண் ரவிந்தடங்கிய சான்றோர்களே, ஈன்ற பொழுதிலும் பெரிதுவக்கும் தன் மகனை அல்லது மகளை சான்றோன் என கேட்ட தாய் அல்லது தந்தை என்ற நிலையிலே பிள்ளைகளை பெரியவர்களாக ஆக்க வேண்டும் என்ற மிகப்பெரிய கனவுகளோடும் அடங்காத ஆர்வத்தோடும் இங்கே வந்து அமர்ந்திருக்கின்ற பெருமை மிகு பெற்றோர்களே, தமிழகத்தினுடைய தலை சிறந்த மாணவர்களாக இங்கே அமர்ந்திருக்கின்ற இந்த பள்ளியினுடைய மாணவர்களே, இந்திய தேசத்தினுடைய எழில்மிக்க மாணவிகளாக இங்கே அமர்ந்திருக்கின்ற மாணவிகளே, உங்கள் அத்துணை பேருக்கும் என்னை அழைத்து இந்த விழாவிலே சிறப்புரையாற்ற பணித்தமைக்கு என்னுடைய பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே என்ன பேசணும் அப்படின்னு முடிவு பண்ணும்போது ஒழுக்கத்தை பற்றி பேசணும், ஒழுக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குற கல்லூரி அல்லது பள்ளி அப்படின்னு சொல்லி நண்பர் தனசேகரன் சொன்னார். பெற்றோர்களும் இங்கே இருக்கின்ற காரணத்தினால் 10th +1 +2 இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே இருக்கிறதுனால பெற்றோர்களுக்கும் கல்வியை பற்றியும் கொஞ்சம் பேசணும்னு சொன்னாங்க. இது மூன்றையுமே நான் உள்ளடக்கி பேச வேண்டும் என்று நினைக்கின்றேன். முதல்ல கல்வி. இங்கே உட்காந்துருக்கிறவங்க எல்லோரும் ஏதாவது சாதிக்கணுங்கிற எண்ணத்தோடு உட்காந்துருக்கிறீங்கிறது எனக்கு தெரியும். அதுக்கு என்ன பண்ணணும்? எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும். இதை கேட்கும்போதே உங்கள் மனசில் வந்து ஒரு உத்வேகம் பிறக்கும். நினைக்கிறது நல்லதாக நினைக்கணும், பெருசாக நினைக்கணும்,
அதை செஞ்சு முடிக்கிற உழைப்பும் முயற்சியும் நம்பிக்கையும் இருந்துச்சுன்னா செஞ்சிடலாம். நீ என்னவாக வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிவிடுவாய் சொன்னவர் விவேகானந்தர். எவ் உயிர் எப்படி எண்ணின அவ்வுயிர்க்கு அப்படி அளித்தருள் அருட்பெருஞ்சோதி என்கிறார் ராமலிங்க அடிகளார். உங்களுக்கெல்லாம் புரிகிற மாதிரி சொல்லணும்னா, பூமியில் இருப்பதும் வானத்தில் பறப்பதும் அவரவர் எண்ணங்களே கண்ணதாசன். இதெல்லாம் விட ஒருபடி மேலே போய் நீ பெருசாக கேட்கணும், பேசாமல் அமைதியாக கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக பெருசாக நினைக்கிறவங்க யாரும் பேசுகிறத உள்வாங்கிக்கணும். கற்றோர் அறிவுரையை காதார கேளுங்கள் உற்றிடும் நெஞ்சினில் உயருமா. அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் பாரதி சொல்கிறாரு, நீ எதை கேட்கிறாயோ அதைத்தானடா வாழ்வு உனக்கு தருகிறது, அதனால் பெரிதினும் பெரிது கேள். கேட்குறத பெருசாக கேளு. ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும், ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகணும், ஒரு பெரிய விஞ்ஞானி ஆகணும் அப்படின்னு பெருசாக கேளு, கேட்டால் தாண்டா அது கிடைக்குங்க. இதெல்லாம் விட ஒருபடி மேலே போய் வள்ளுவர் சொல்கிறாரு, எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியர் திண்ணியராக பெறின். நினைக்கிறவன் நினச்சபடி நடக்கும், நினைக்கிறவன் அதுக்கு சரியானவனாக இருந்தா. அதோட மட்டும் இல்லை, காண முயல் எய்த அம்பிலும் யானை பிழைத்த வேல் ஏந்தல் அரிது. காட்டுக்கு போய் முயலை குறி வச்சு குத்தி எடுத்துகிட்டு வர்றதை விட யானைக்கு குறி வச்சு குத்தி யானை தப்பிச்சே போனால் கூட தப்பு இல்லை. நினைக்கிறது பெருசாக நினை, ரெண்டாவது செய்கிறவன் தான் வீரன்கிறார். அதை எப்படி சொல்கிறாரு? உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீத்து. நினைக்கிறதெல்லாம் நீ பெருசாகவே நினைடா. நீ அப்படி நினச்சேன்னா அது நடக்கலைனாலும் பரவாயில்ல, உன் எண்ணத்தை மாற்றிக்காத. இப்படி ஒரு பள்ளியை ஆரம்பிக்க வேண்டும் என்று, கல்வி குடும்பத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்று, ஒரு மனிதனுடைய வித்தியாசமான சிந்தனையின் மூலமாக தன்னுடைய வாழ்க்கை பாதையை மட்டுமின்றி லட்சக்கணக்கான இளைஞர்களினுடைய வாழ்க்கை பாதையை மாற்றி காட்ட முடியும் என்று ஒரு மனிதன், உங்களுடைய தாளாளர் திரு கந்தசாமி அவர்கள் நினைத்ததனால் இந்த அமர்ந்திருக்கின்றார்களே அத்துணை பேரும் கல்வி குழுமத்தினுடைய தலைவர்கள், இவர்கள் அத்துணை பேரும் நினைத்ததனால் தானே இந்த சமூகம் இன்று உயர்ந்து நிற்கின்றது. ஏன் தெரியுமா? உலகத்தையே மாற்றக்கூடிய ஒரு ஆயுதம் உண்டு என்றால் அந்த ஆயுதத்தினுடைய பெயர் கல்வி என்று சொன்னவன் நெல்சன் மண்டேலா. படிக்க தெரியாத மந்திரியாக இருப்பதை விட படிக்க தெரிந்த நல்ல மனிதனாக இருப்பதுவே மேல் என்று பதிவு செய்தவன் மெக்காலே. படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பதே மேல் என்று சொன்னவன் பிளேட்டோ. பெற்ற பிள்ளை கைவிட்டாலும் கற்ற கல்வி கைவிடாது என்று சொன்னவர் மகாத்மா காந்தி. அத்துணை பேரும் சொல்லி சென்றிருக்கிறார்களே, ஏன்? மன்னரும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னரில் கற்றோன் சிறப்புடையோன். மன்னருக்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை, கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. ராஜாவாக இருந்தால் கூட அந்த நாட்டில் தாண்டா சிறப்பு. நீ படிச்சுட்டேன்னா உலகத்தில் எந்த மூலைக்கு போனாலும் சிறப்பு. இப்போ இங்கே உட்காந்துருக்கிறவங்க எல்லாரையும் பாருங்களேன், எல்லாருமே என்ன பெரிய கோடீஸ்வரர்களா? நிச்சயமாக இல்லை. ஏன் மேடையில் உட்காந்துருக்காங்க? எக்குடி பிறப்பினும் யாவரே ஆயினும் அக்குடியில் கற்றோரை மேல் வருகவென்பர். பரவாயில்ல, புரிஞ்சுக்கிறீங்க? எந்த ஜாதி மதம் குலம்லாம் கிடையாது. நீ படிச்சுட்டேன்னா மேடைக்கு வான்னு கூப்பிடுவான். ஏன்? எப்பிறப்பாயினும் ஏமாப்பு ஒருவர்க்கு மக்கட்பிறப்பில் பெரிதல்ல, அப்பிறப்பில் கற்றலும் கற்றவை கேட்டலும் கேட்டதன்கண் நிற்றலும் கூட பெரியன். நினைச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய விஷயம். என்ன என்னரும் தமிழ்நாட்டின் கண் எல்லோரும் கல்வி கற்று உன்னத இமயமலை போல் ஓங்கிடும் கீர்த்தி பெற்று இன்புற்றார் என மற்றோர் இயம்பிட கேட்டிடல் என்னாலோ பாரதி. எல்லா நலமும் ஈந்திடும் கல்வி இல்லா வீடு இருண்ட வீடன்க, படிப்பிலார் நிறைந்த குடித்தனம் நரம்பில் துடிப்பிலார் நிறைந்த சுடுகாடுங்க. அத்தனை பேரும் படிப்பை பற்றியும் சிந்தனை பெருசாக இருக்கணும்னு எண்ணத்தை பற்றியுமே சொல்லி சொல்லி சென்றவர்கள் அத்துணை பேரும் மாமேதைகள். சரி, தமிழில் இப்படி. ஆங்கில பக்கம் போனால் ஒரு மனிதனை உயர்த்துவது அவனுடைய சிந்தனை தான். ரூசோ. மனிதர்கள் தங்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்பவே உயர்ந்த நிலையிலும் தாழ்ந்த நிலையிலும் வாழ்கிறார்கள். எமர்சன். ஆங்கிலத்தில் அப்படியே சொல்லணும்னா, வாட் எவர் எ மைண்ட் ஆஃப் எ மேன் கேன் கன்சீவ் அண்ட் பிலீவ் ஹி கேன் அச்சீவ். நெப்போலியன் ஹில் அச்சீவ் பண்ணிட்டு சொல்கிறோம். when you really want something, the universe always conspire in your favor. அல்கமிஸ்ட்ங்கிற புத்தகத்தில் ரோண்டா பைரன் சொல்கிறான், இஃப் யூ ட்ரீம் இட் யூ கேன் அச்சீவ் இட். கற்பனை அறிவை விட மேலானது. ஏன்? நீ என்ன கற்பனை பண்ணுறியோ அதாண்டா நீ ஆகிறது. இன்னைக்கு இங்கே உட்கார்ந்துருக்கிற அத்துணை பேரும் உட்கார்ந்துருக்கின்ற இடத்திலே அவர்கள் அமர்ந்திருப்பதற்கு காரணம் அவர்களுடைய மனமே.
சொன்னவர் புத்தர். இப்போ நான் அவங்க எல்லாரையும் பார்க்குறேன். செந்தில் பள்ளியினுடைய மாணவ மாணவிகளை மேடையில் நின்று கொண்டு பார்க்கின்றேன். ஐ see something in you. I don't know what it is. You have to find it out. You and I are unique. But all of us have something special that makes you beautiful. Do you know what makes you special? When you find it out, you are successful. எவ்வளோ அருமையாக புரிஞ்சுக்கிறீங்க. நம்ம அத்தனை பேரிடம் மிகப்பெரிய சக்தி ஒளிந்திருக்கிறது. அதை நான் பார்க்கிறேன். அது என்ன என்று எனக்கு தெரியாது. நீ தான் கண்டுபிடிக்க வேண்டும். உன்னுடைய ஆர்வம் என்ன என்று அதை நீ கண்டுபிடித்த முதல் நிமிடத்திலேயே வெற்றி என்னும் படியிலே, முதல் படியிலே காலெடுத்து வைக்கின்றாய். சரி, கண்டுபிடிச்சிட்டா போதுமா? எப்படி அதை அடையிறது? டேக் அப் an idea, make that one idea your life, think of it, dream of it, live on that idea, let your brain, muscles, nerves and every part of your body be full of that idea. Let every other idea alone. That is the way to success. சொல்றவர் விவேகானந்தர். அப்போ இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன? இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு பொண்ணு சுதி கந்த்வாலான்னு பேர். குஜராத் மாநிலத்தில் சூரத்துங்கிற மாவட்டத்தை சேர்ந்த ஒரு பெண். ஒரு நீட் எழுதி பாஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறீங்க, ஒரு ஜேஇயில் மெயின் பாஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறீங்க, ஒரு ஜேஇயில் அட்வான்ஸுங்கிறது இட் இஸ் சப்போஸ் டு பி எ டஃபஸ்ட் எக்ஸாமினேஷன் இன் குளோபல் லெவல். உலகத்தில் பெரிய கஷ்டமான பரீட்சை எதுன்னா ஜேஇ அட்வான்ஸ். உங்களுக்கு தெரியும், எல்லாம் 10th +1 +2 இருக்கீங்க. அதே மாதிரி ஜிப்மர், அதே மாதிரி எய்ம்ஸ். இதெல்லாம் ஏன் சொன்னேன் தெரியுமா? இந்த ஸ்துதி கந்த்வாலா என்ற குஜராத்தை சேர்ந்த சூரத் மாணவி அத்துணையிலும் முதன்மையாக இந்தியாவிலே முதல் மாணவியாக சாதனை படைத்திருக்கின்றார். எல்லாத்துலேயும் இங்கே வா வா வான்னு கூப்பிட்றான். ஆனால் அந்த பொண்ணு என்ன சொல்லுது தெரியுமா? நான் அமெரிக்காவில் போய் MITங்கிற மிகப்பெரிய இடத்துல சயின்டிஸ்டாக வேலை பார்க்க போகிறேன். நீட்டில் பாஸ் பண்ணிடுச்சு, ஜேஇ அட்வான்ஸில் பாஸ் பண்ணிடுச்சு, எய்ம்ஸில் ஜிப்மரில் கூக்குறான். நினச்சி பாருங்களேன், அது ஒரு பொண்ணு உங்களை மாதிரி படிக்கிற பொண்ணு தானே. எப்படிம்மா இந்த மாதிரி பாஸ் பண்ணேன்னு அந்த பொண்ணுகிட்ட கேட்டால், ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் படித்தேன். ஓட்டப்பந்தய மைதானத்திலே வெற்றி கோட்டை எவனொருவன் குறைந்த நேரத்திலே கடக்கிறானோ அவன் பயிற்சி மைதானத்திலே அதிக வியர்வை சிந்தியவனாகத்தான் இருக்க முடியும் என்பதை மனதிலே பதிய வைத்துக்கொள்ளும். அந்த பொண்ணுகிட்ட கேட்குறாங்க, எல்லாரும் இது மாதிரிலாம் நான் வாங்குவேன்னு முதல்லே சொன்னேன். நல்லா கேட்டுங்க, நான் முதல்லே சொன்னேன் நீட்டு ஜேஇ ரெண்டுமே பாஸ் பண்ணிவிடுவேன், ஐஐடிக்கும் போவேன், மெடிக்கலாகவும் போவேன். ஆனால் அது ரெண்டையும் பாஸ் பண்ணிவிட்டு அதுக்கு போக மாட்டேங்குது. எப்படிம்மா முதல்லே நினச்ச? எப்படி உன்னால் அது மாதிரி முடியும்? அவ்வளோ நம்பிக்கையா உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அந்த பொண்ணு என்ன சொல்லுது? நீ பெரிய முயற்சியில் ஈடுபடும் போது என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அதெல்லாம் உன்னால் முடியாது, ஏதாவது ஒன்றை படின்னு சொன்னாங்க. என்னுடைய உறவினர்கள் பூரா சொன்னாங்க, ஆசிரியர்களும் கூட சொன்னார்கள். ஆனால் என்னுடைய பெற்றோர்கள் உன்னால் முடியும் என்று சொன்னார்கள். அந்த பொண்ணு சொல்கிறத அப்படியே சொல்கிறேன். இதில் என்ன தெரியுமா? அந்த வாசகத்தை அப்படியே கேட்டுங்க. தமிழில் சொல்கிறேன். நீ பெரிய முயற்சியிலே ஈடுபடும் போது இந்த உலகம் உன்னை பார்த்து வீண் முயற்சி என்று சொல்லும். நீ வெற்றி பெற்ற பிறகு அதே உலகம் உன்னை பார்த்து விடாமுயற்சி என்று பாராட்டும்னு எங்கள் அப்பா சொன்னாங்க. இன்னைக்கு எல்லாரும் பாராட்டுறீங்களா இல்லையா? நினச்சி பாருங்க. கார்த்திக் குப்தா எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. பாருங்க, இதெல்லாம் 18 வயதான அந்த மாணவன் 19வது வயது நடந்து கொண்டிருக்கின்றது. 372 மதிப்பெண்களுக்கு 342 மதிப்பெண்கள் எடுத்து ஜேஇ அட்வான்ஸில் முதல் மாணவனாக, இந்தியாவிலேயே முதல் மாணவனாக வந்திருக்கிறார். அவங்க அப்பா மிக மிக சாதாரணமான ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஏழை தந்தைக்கு பிறந்த அந்த பையன் இவ்வளவு பெரிய சாதனை அவனால் முடியும் போது உங்களால் ஏன் முடியாது? நம்ம நினைக்கிறது பெருசாக நினைக்கிறது இல்லை. அதுக்காக தான் இந்த உதாரணத்தை சொன்னேன். மனித மனதினுடைய வலிமை மிக பெரியது.
உங்களுடைய வலிமை உங்களுக்கு தெரியாத காரணத்தினால் உங்கள் எல்லைக்கோட்டை நீங்களே சுருக்கிக் கொள்கிறீர்கள். அப்போ அந்த வலிமையை தெரியணும்னா என்ன பண்ணணும்? உன்னுடைய மனதை நீ கட்டுப்படுத்து, இல்லாவிட்டால் உன் மனம் உன்னை கட்டுப்படுத்திவிடும். இளவயதிலே புயல் போல வருகின்ற உணர்ச்சிகளை அடக்கி ஆள கற்றுக்கொள்ளுங்கள். ஒரு விவசாயி பயிரை வளர்த்தெடுக்கும் போது களைகளை அகற்றுவதைப் போல மிக உயர்ந்த விலைமதிப்பில்லாத பொக்கிஷமாக கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்ற மனதிலே கெட்ட எண்ணங்கள் வராமல் நல்ல எண்ணங்களால் நிரப்புங்கள். ஒரு அதிகாலை பொழுதிலே எழுந்து நெஞ்சிலே கை வைத்து நம்மிடம் இருக்கின்ற கெட்ட பழக்கங்கள் என்ன, அதை விட்டொழிக்க வேண்டியதனுடைய அவசியம் என்ன, மற்றவர்களுக்கு தெரிந்தால் நம் மானம் போய்விடுமே, மரியாதை போய்விடுமே என்று எத்தனையோ கெட்ட பழக்கங்களோடு பல இளைஞர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் என்பதை முன்னாள் காவல்துறை அதிகாரியாக நான் அறிவேன். இதை யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை. நீங்களே உங்கள்கிட்ட இருக்கிற கெட்ட பழக்கம் மற்றவங்களுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும்? ஏன் நம்மளால் படிப்பில் ஒருமுகப்படுத்தப்படல? மனம் ஏன் இப்படி அலைபாயுது? இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். படிப்பை தவிர வேறு சிந்தனை எதிலும் செல்லாமல் உங்களுடைய மனம் ஒருமுகப்படும். இதில் இருவேறு கருத்துக்கு இடமே இல்லை. இதை வேற யாரும் வந்து உங்களுக்கு சொல்லித்தர வேண்டிய அவசியமும் இல்லை. இந்த இடத்திலே ஒழுக்கத்துக்காகவே இந்த கூட்டம். நாம் மாணவர்களே, மாணவிகளே, பெரியவர்களே, ஆசிரியர்களே, ஒரு முன்னாள் காவல்துறை அதிகாரியாக என்னுடைய தாழ்மையான கருத்து, நாம் குறிதவறாமல் இலக்கினை சென்று தாக்குகின்ற ஏவுகணைகளை உருவாக்குவதில் வெற்றி பெற்றுவிட்டோம். நெறி தவறாமல் வாழுகின்ற பிள்ளைகளை உருவாக்குவதில் தோல்வி அடைந்து கொண்டிருக்கின்றோம் என்பதுதான் மறுக்க முடியாத உண்மை. யோசித்து பாருங்க, என்ன வேணாலும் செய்ய முடியுது நம்மளால், அவ்வளோ அட்வான்ஸ் டெக்னாலஜி. ஆனால் நம்ம எவ்வளோ மோசமாக போயிட்டுருக்கோம் கேரக்டர் கான்டாக்ட் வைஸ். தலைமுறை காப்போன்னு ரத்ன சபாபதி அவர்கள் ஒரு தலைப்பை வைத்து டிஜிபி அவர்களையும் என்னையும் அழைத்து வந்து பேச வைத்திருப்பதனுடைய முக்கியமான நோக்கமே ஒழுக்கத்தை உருவாக்கி வளர்ப்பது தான் கல்வியினுடைய தலையாய குறிக்கோள் என்பதை மேலே அமர்ந்திருக்கின்ற பெற்றோர்களும் கீழே அமர்ந்திருக்கின்ற பிள்ளைகளும் ஒட்டுமொத்தமாக தெரிந்து கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? ஒழுக்கத்தை தராத கல்வி கல்வியே அல்ல. விளைச்சலை தராத வயலும் ஒழுக்கத்தை தராத கல்வியும் வீணானது. நான் சொல்ல, மகாத்மா காந்தி. கல்வியின் பயன் அறிவு, அறிவின் பயன் பண்பாடு, பண்பாட்டின் பயன் ஒழுக்கம். தனி மனித முன்னேற்றமும் இந்த சமுதாயத்தினுடைய வளர்ச்சியும் ஒழுக்கத்தின் பால்பட்டது என்பதை பசுமரத்தாணி போல் சிறு வயதிலேயே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி நீங்கள் ஒழுக்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்றால் வாழ்க்கையிலே தோற்றுப்போவீர்கள் என்பதில் இருவேறு கருத்துக்கு இடமே இல்லை. வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும் வித்தியாசம் இல்லாமல் வாழுகின்றவர்கள் அத்துணை பேரையும் இந்த சமுதாயமும் இளைய சமுதாயமும் பெரியவர்களும் ஏற்றுக்கொள்கின்றார்கள். அதனால தான் எங்களெல்லாம் அழைச்சிட்டு வந்து பேச சொல்றீங்க. அது கஷ்டம்தான். அதுதான் வித்தியாசப்படுத்தும். மற்றவர்களிடம் உங்களை வித்தியாசப்படுத்துவது அதுதான். வாய்ப்பு கிடைக்கும் போது தவறு செய்யாமல் இருக்கிறவன் தான் மனிதன். மனிதனுடைய பெருமையே சிந்தனை தான். இதை உள்வாங்கிக் கொள்ள வேண்டியது மாணவர்களாகிய நீங்கள் தான். எந்த விஷயமா இருந்தாலும், பணம் சம்பாதிக்கிறதா இருக்கட்டும், மனசில் வர்ற மகிழ்ச்சியாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சிறப்புடை மரபின் பொருளும் இன்பமும் அறத்து வழிபடும். புறநானூறு. என்ன அர்த்தம்? சிறப்பான ஒரு குடும்பத்தில் பணம் வந்தாலும், எந்த ஒரு மகிழ்ச்சி வந்தாலும் அது நியாயமான வழியில் வரணும்டா, அதாண்டா நிலச்சி நிற்குங்க. அரண் ஈனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள்னார் வள்ளுவர். ஆப்ரஹாம் லிங்கன் தான் ஜனாதிபதியாக இருக்கும்போது தன் பிள்ளை படிக்கின்ற பள்ளிக்கூடத்தினுடைய தாளாளருக்கு ஒரு கடிதம் எழுதினார். உலக புகழ்பெற்ற கடிதம். அதில் ஒரு லைன், ஒரே ஒரு லைன். அதில் ஒரு பையன் மட்டும் பேசிகிட்டு இருக்க, நீ 10 பேரை கெடுத்துட்டு இருக்க, உன்னை எந்திரிக்க நிற்க வச்சு இங்கே வர வச்சுருவேன் நான். சரியா? இதை ஏன் சொல்கிறேன்னா, அந்த கடிதத்தில் அவர் என்ன எழுதினார்னா, உழைப்பின் மூலமாக வருகின்ற $1 உழைப்பு இல்லாமல் வருகின்ற $100 விட உயர்ந்தது என்பதை பிள்ளைகளுக்கு சொல்லித் தருவதோடு மட்டுமல்ல, என்னுடைய பிள்ளைக்கு சொல்லித்தாருங்கள். ஈன்றாள் பசிகாண்பாளாயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை. 2000 வருஷத்துக்கு முன்னாடி வள்ளுவர் சொல்றார். என்ன? பெற்ற தாய் பசியோடு இருந்தால் கூட தப்ப செய்யாதரா. ஏன்? உழைப்பின் வாரா உருபெறும் செல்வமும் ஒழுக்கம் இல்லா உயர்பேர் அறிவும் மனச்சான்றில்லா மனமகிழ் போகமும் மனித நேயமற்ற அறிவியல் வளர்ச்சியும் தியாகம் சிறிதிலா இறை வழிபாடும்
நெறியில் நீங்கிய வாணிபம், கொள்கையில்லா அரசியல், இவை அனைத்தும் வீணே 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 என்பதை தயவு செய்து பிள்ளைகளுக்கு படிக்கும் போதே ஆசிரியர்களும் பெற்றோர்களும் உணர்த்துங்கள் என்று சொல்லி சென்று அத்தனை பேர் சொல்லிட்டு செத்தே போயிட்டான்.